கிழங்கு பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கை கட் பண்ணிவிட்டு தோல்லாம் சீவி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு துருவி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம். நைஸாக துருவி எடுத்துக்கிட்டோம். நான் ஒரு 2 துண்டு கிழங்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 கிலோ கிழங்கு தான் இருக்கும் நான் துருவி எடுத்துக்கிட்டது. பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றியாச்சு. 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிறப்ப இந்த துருவின கிழங்கு நம்ம வந்து சீனி வேணாலும் போட்டுக்கலாம், இல்லாட்டி வெல்லம் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெள்ளை சக்கரை போட்டுக்க போகிறேன். பால் நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் காய்ச்சிக்கிட்டே இருப்போம். கொதிச்சு வருது பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருந்த கிழங்கை போட்டுடுறோம். நம்ம கிழங்கு கொஞ்சமாக போடுறோம், பால் அதிகமாக வச்சுருக்கோம். அப்போ தான் நமக்கு பாயாசமாக இருக்கும். நம்ம தண்ணியும் கலந்துக்கிட்டோம். வெறும் பால் மட்டும் இல்லை, திக்கான பாலாக இருந்ததுனால தண்ணி ஒரு 2 டம்ளர் கூடவே ஊற்றிக்கிட்டேன்னா மரவள்ளி கிழங்கு பாயாசம், மரவள்ளி கிழங்கு பால் பாயாசம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம கிழங்கு வெந்துருச்சு. நம்ம துருவி போட்டதுனால சீக்கிரமே வெந்துருச்சு. 2 கொதி கொதிச்சோன்னே போதும். நம்ம தேவையான சர்க்கரை சேர்த்துருவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க போதும். கொஞ்சம் முந்திரி பருப்பு காஞ்சோன்னே திராட்சை, அது வாசனைக்காக போடுறது தான். நான் தேங்காய் துருவல் வேறு போடுறதுனால கொஞ்சமாக போடுறேன். வந்துருச்சு. திராட்சையும் பொரிச்சு எடுத்துக்குவோம். நம்ம அதோட இந்த தேங்காய் துருவலையும் நெய்யிலே வறுத்து போட்டுருவோம். கொஞ்சமாக தான் போடுறேன், நல்லா வாசனையாக இருக்குங்கிறதுக்காக போடுறேன். லைட்டாக வறுத்தா போதும். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஏலக்காய் துருவலை போட்டுக்குவோம். மரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பால் தான் ஊற்றி செய்கிறதுனால உடம்புக்கும் நல்லது, சத்துள்ளதும் கூட. நம்ம என்ன நட்ஸு வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். நான் சின்ன வயசில் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். சரி, வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மரவள்ளி கிழங்கு பாயாசம் தயாராகிடுச்சு. அவ்வளோதான், தயாராக இருக்கு பாருங்கள். இந்த சேமியா பாயசம் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது சேமியாலாம் கிடையாது, மரவள்ளி கிழங்கை துருவி தான் போட்டிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், அச்சலாக நமக்கு சேமியா பாயசம் மாதிரியே இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.